இனி விரிவான செய்திகள். புதுவையில் 12,700 கோடி ரூபாய்க்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் உட்பட அனைத்து துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், எழுச்சிமிகு புதுச்சேரி என்பதுதான் இக்கூட்டத்தின் முதல் நோக்கம் என்றும், புதுச்சேரி முன்னேற்றத்திற்கான அனைத்து கருத்துக்களும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பெண்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரேஷன் கடை திறப்பு, பெண்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என்றும், நீட் தேர்வு வேண்டாம் என்பவர்கள் உச்சநீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என தெரிவித்தார். எந்த திட்டங்களை எல்லாம் முன்பு அறிவித்தோமோ அதற்கு முன்னுரிமை தரப்படும் என்றும், கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்றார். மேலும் ஜூலை மாதம் 12,700 ரூபாய் கோடிகள் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் திடீரென வீடுகளுக்கான மின் கட்டணம் 45 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டும் கழுத்தில் மின்சார வயர்களை மாட்டிக்கொண்டும் கண்டன கோஷமிட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு ஆண்டுக்கு 2 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வருகிறது. நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை புறக்கணித்த மக்களை பழிவாங்கும் விதத்தில் மின்கட்டண உயர்வினை அரசு அறிவித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டது போல் புதுச்சேரியிலும் அனைத்து வீடுகளுக்கும் முதல் 150 யூனிட் மின்சாரம் மானியமாக வழங்க வேண்டும் என்றும், உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார். ரேஷன் கடையே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளதை மாற்றி இந்த பட்ஜெட்டில் ரேஷன் கடை இயங்குகின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும், தமிழகத்தில் எப்படி சொல்வதை செயல்படுத்துகிறார்களோ அதேபோல் புதுச்சேரி அரசும் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற திட்டக்குழு கூட்டத்திற்கு பிறகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தலைமையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற மாநில திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, வரவு செலவை பார்க்கும் கூட்டமாக நாங்கள் இதை பார்க்காமல், வருங்காலத்தில் சொல்வது எதையும் செய்யாமல், இருப்பதை வாடிக்கையாக கொள்ளாமல் தமிழகத்தில் எப்படி சொல்வதை செயல்படுத்துகிறார்களோ அதேபோல் தாங்களும் செயல்படுத்துகின்ற பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். மாநிலத்தின் முக்கிய பிரச்சனையாக உள்ள மாநிலத்தின் கடன் தொகை மற்றும் அதற்கு செலுத்தும் வட்டி தொகை குறைப்பதற்கான வழியை ஆராய வேண்டும். மாநிலத்தில் நலத்திட்டங்களுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது என்றும், வட்டிக்கு மட்டும் 2500 கோடி ரூபாய் கட்டப்படுகிறது. இது மாநில வளர்ச்சியை மிகவும் பாதிக்கிறது. புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் வருவதற்கு உண்டான புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு கொண்டு வர வேண்டும். சுற்றுலா நகரமாக இருக்கின்ற புதுச்சேரியில் புதிய திட்டம் எதையும் இந்த அரசு கொண்டு வரவில்லை. குறிப்பாக நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பு மட்டும்தான் உள்ளது. அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். சுகாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் இன்று காலாவதியாகிவிட்டது. புதிய திட்டமும் தோல்வி கண்டு மக்கள் இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 3 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட ஏஎஃப்டி திட்டமும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கடந்த 3 சட்டமன்ற கூட்டத்தல் தொடரிலும் ஆட்சியாளர்கள் கூறினாலும் அதற்கான பூர்வாங்க பணிகள் எதுவும் துவங்கப்படவில்லை. மேலும் குறிப்பாக 1000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி தரும் துறைமுகம் தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டுள்ளது. 12% 1260 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருக்கக்கூடிய மின்துறையை தனியாருக்கு தாரை பார்க்க நினைப்பதும் மின் கட்டணத்தை உயர்த்துவதும் ஏற்புடையதல்ல எனவும் தெரிவித்துள்ளார். ரேஷன் கடையே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளதை மாற்றி இந்த பட்ஜெட்டில் ரேஷன் கடை இயங்குகின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். கல்வி கடன் வழங்குவதில்லை, நிலம் ஆர்ஜிதம் செய்து மனைப்பட்டா வழங்கவில்லை,
தொடர் நோய் மருத்துவத்திற்கு பணம் தருவதில்லை. இதுபோன்று மாநில வளர்ச்சிக்கான பல்வேறு கோரிக்கைகளை திட்டக்குழு கூட்டத்தில் முன்வைத்துள்ளோம். முதல்வரும் அவரது பதிலில் பரிசீலிப்பதாக கூறியுள்ளார். துணைநிலை ஆளுநர் அவர்களும் ஜனநாயக முறையில் மக்களுக்கான திட்டங்களை எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கையாக முன்வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆகவே வருகின்ற பட்ஜெட் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக இருக்கும் என்று தாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதை நாங்கள் அரசியலாக பார்க்கவில்லை, அது ஆட்சியாளர்களின் செயல்பாட்டில் தான் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பரோலில் வெளியே வந்து தலைமறைவான கைதியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் கருணா. இவர் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் உருளையன்பேட்டையில் நிகழ்ந்த கொலை வழக்கில் தண்டனை பெற்று காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி சிறையிலிருந்து 3 நாள் பரோலில் கருணா வெளிவந்தார். 13ஆம் தேதி மாலையுடன் அவரது பரோல் முடிவடைந்த நிலையில் கருணா சிறையில் ஆஜராகாமல் இருந்தாராம். இதையடுத்து சிறை நிர்வாகத்தினர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். முதலியார்பேட்டை போலீசார் அனிதா நகரில் உள்ள கருணா வீட்டிற்கு சென்று பார்த்தபொழுது அவர் குடும்பத்துடன் தலைமறைவானது தெரிய வந்தது. அவர் தனது வீடு சொத்துக்களை அடமானம் வைத்து பணம் திரட்டி வெளிமாநிலத்துக்கு தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. அவரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் சுமார் 550 மீட்டர் நீளத்திற்கு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவது சம்பந்தமாக கடந்த வாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜி சரவணகுமார் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதில் முதற்கட்டமாக வாய்க்கால் தூர்வாருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கோபாலன் கடை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பகுதியில் தூர்வாரும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஹிட்டாச்சி மூலம் நடைபெற்ற தூர்வாரும் பணியை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் நின்று கண்காணித்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர், பொறுப்பாளர்கள், தலைவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் ஆரம்பம் முதல் உப்பனார் வாய்க்கால் பாலம் வரையிலான சாலை பணியின் பொழுது இடையூறு கூடாது என்று பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை கடலூர் ஆரம்பம் முதல் உப்பனார் வாய்க்கால் பாலம் வரையிலான சாலை ரூபாய் 1.15 கோடி ரூபாயில் அகலப்படுத்தி சீரமைக்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மேலும் இந்த பணிகளை இளநிலை பொறியாளர் சிவபிரகாசத்துடன் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அகலப்படுத்தி சீரமைக்கும் சாலையின் தரத்தை அளவீடு கம்பி வைத்து சோதனை செய்தார். மக்களிடம் கருதி அதிக கவனம் செலுத்தி சாலையை தரமாக அமைத்து தரும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் பொதுமக்களிடம் சாலை அமைக்கும் பணி நடைபெறும் வரை எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் பணி செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி லப்பூத் வீதியில் உள்ள எக்கோலங்கிலேஸ் பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி லப்பூத் வீதியில் அமைந்துள்ளது எக்கோலங்கிலேஸ் அரசு துவக்க பள்ளி. இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான சீருடை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்று மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார், பள்ளியின் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். காரைக்காலில் அபராத தொகையை போலீசார் மாமூலாக வாங்கியதாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளதை தொடர்ந்து போக்குவரத்து துறை போலீசார் தவறாக பதிவிட்ட செல்போன் எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து போலீசார் காரைக்கால் வழியே செல்லும் அனைத்து வாகனங்களையும் அடிக்கடி சோதனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் சீருடை இல்லாமல் வேன் ஓட்டிய டிரைவரை போக்குவரத்து போலீசார் தடுத்து நிறுத்தி அபராதம் விதித்துள்ளனர். அபராத தொகையை போக்குவரத்து போலீசார் வாங்கும் பொழுது அதை மறைத்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை வேறு ஒரு வாகனத்திலிருந்து வீடியோ எடுத்த ஒருவர் அதை போக்குவரத்து போலீசார் மாமூலாக வாங்குவதாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். தற்பொழுது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது: காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் தினந்தோறும் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் நடத்திய வாகன சோதனையின் பொழுது சீருடை இல்லாமல் வந்த வேன் டிரைவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த தொகையை வேன் டிரைவர் போலீசாரிடம் மறைத்து கொடுப்பது போல் கொடுத்து அதை அவர்களே வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் தவறாக பதிவிட்டுள்ளனர்.
இது குறித்து சம்பந்தப்பட்ட செல்போன் எண்ணை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றோம். தவறுதலாக செய்தியை பரப்பியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். அதிமுக பிரமுகர் ஜீவானந்தம் தனது பிறந்த நாளை மாநில செயலாளர் அன்பழகனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக பிரமுகர் ஜீவானந்தம் அவரது பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் அவரது பிறந்த நாளையொட்டி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்திற்கு வந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் ஜீவாவிற்கு பொன்னாடை போற்றி தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அப்பொழுது அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.